வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த தமிழ்நாடு அரசு மாடித்தோட்ட கிட்ட எப்படி ரெடி பண்ணுறதுங்கிற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல ஒரு பக்கெட் ஒன்று எடுத்துக்கங்க. அதில் இந்த கோகோ பிட்டை நல்லா தட்டி பீஸ் பீஸாக தூளாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த தண்ணி ஊற்றும்போது நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா மேலே வரும். ஒரு இதில் பைட் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 லிட்ரு தண்ணி 8 லிட்ரு ஊற்றிக்கிங்க. 8 லிட்ரு ஊற்றினீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா மேலே நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா வருங்க. 8 லிட்ரு தண்ணி ஊற்றிக்கிங்க. 8 லிட்ரு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே விட்ருங்க. 1/4 மணி நேரம் விட்டதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். ஒரு சாக்கில் ஒன்று தனியாக கொட்டி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது நம்ம கவர்மெண்ட்டில் கொடுத்த அந்த பாஸ்போபாக்டீரியா அந்த எல்லாமே அதையெல்லாம் எடுத்து ஒரு 6 ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. 6 பிரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 6 பிரித்து இல்லை மூணையுமே 6 பிரித்து வச்சுக்கோங்க. பாஸ்போபாக்டீரியாவை 6 பிரித்து வச்சுட்டு 6 பிரித்து தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. அது அசோஸ் அமிலம், அசோஸ்பைரிலம் இதே மாதிரி 6 ஸ்ப்ளிட் பண்ணி மூணையுமே ஒரே அளவில் 6 ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா கலந்து நல்லா கலக்கி விடுங்க. ஆறையும் நல்லா கலந்து விட்டு இப்போது க்ரோ பேக்கில் அதை பாதிக்கு ஓரளவுக்கு, அதாவது ஒரு 5 இன்ச்சுக்கு நிரப்பிடுங்க. நிரப்பிட்டு மண் எடுத்து அதே அளவுக்கு மேலே 5 இன்ச்சுக்கு நிரப்புங்க. செம்மண் யூஸ் பண்ணலாம், களிமண் யூஸ் பண்ணலாம், எந்த மண் இருந்தால் யூஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் எடுத்து கோகோ பிட்டில் கரெக்டாக அந்த மண் எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி கோகோ பிட்டுக்கு கரெக்டாக அந்த அளவுக்கு மண்ணையும் போட்டு அந்த கலந்து வச்சுருக்கோம் இல்லையா கெமிக்கல், அதையுமே எல்லாம் போட்டு நல்லா கலக்கிடணும். அந்த கோகோ பிட்டை கலந்து வச்சதை எடுத்து பேக்கில் போட்டு 3 நாள் நிழலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து விதைய விதைச்சிக்கலாம்.